தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வர்ஷினி குட்டீஸ் கார்ட்டூன் சேனலுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல்லே செகண்ட் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், வர்ஷா நாகினி ஸ்லாங். இந்த சேனலுக்கும் உங்கள் ஆதரவு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. செகண்ட் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல் மை ஃபேமிலிஸ். என்ன இன்னைக்கு என்ன பிரச்சனையை கலப்பி விட போற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சூர்யா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. அது அது வந்து என்ன அது இதுன்னு இழுத்துக்கிட்டு இருக்க, வேகமா சொல்லு. யோ மரமண்ட, பேசாம கேளியா? என்னது மரமண்டையா? ஆமா, நான் சொல்ல வந்ததை மட்டும் பேசாம கேளு. நீ என்ன சொல்ல போற? ராகுக்கு பால சொல்லாம மறந்து போச்சுன்னு சொல்லி அந்த புராணத்தை தான் இழுக்க போற. ஸோ இந்த மனுஷனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. யோ, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சமாவது காது கொடுத்து கேளு. சரி சொல்லு. அது அது வந்து நீ அது அது ஒன்னும் சொல்லு, இல்லைன்னா சொல்லாத. பேசாம எந்திரிச்சு போ. சூர்யா. ஐயோ, உன்னோட வம்பா போச்சு காலங்காத்தால. சொல்லவும் மாட்டேங்கிற. இன்னைக்கு உனக்கு ஏதாவது வேலை பார்க்கணுமா? அதையாவது சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேற உன் பிரச்சனை தான் என்ன? இப்போ நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோம்? உனக்கு என்னடியாச்சு? பைத்தியம் எதுவும் முடிச்சிருக்கா? நீ முத சொல்லு. நீ, நான், அம்மா 3 பேர் தானே இருக்கோம். இதுல உனக்கு என்ன சந்தேகம்? ஆனா இனி நம்ம 3 பேர் இல்ல சூர்யா. என்ன 3 பேரு இல்லையா? என்னடியே சொல்ற? அது அது வந்து இனிமே நம்ம 4 பேர் சூர்யா. 4 பேரா? இவ என்ன குழப்பிக்கிட்டு இருக்கா? இவளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சு போச்சு போல. ஏ ஸ்டெல்லா, என்ன சொல்ற? ஒழுங்கா புரியுற மாதிரி சொல்லு. நான் 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 இழுத்ததெல்லாம் போதும், விஷயத்தை முத சொல்லு. நான் பிரெக்னண்டா இருக்கேன் சூர்யா. என்ன சொல்ற ஸ்டெல்லா? நிஜமா தான் சொல்றியா? ஸ்டெல்லா, அம்மாவுக்கு தெரியுமா? இல்ல சூர்யா, கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லலாம்னு நினைச்சேன். அதான் உங்ககிட்ட வந்து ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஐயோ ஸ்டெல்லா, இவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்க. சூர்யா, என்ன பண்றீங்க? இருளில் I love you, Stella. கண்ணீரும் எதற்கு மடியில் I love you, சூர்யா. கண்ணூடவா அழகே இந்த சோகம் எதற்கு நான் உன் வா ஸ்டெல்லா, அந்த சந்தோஷமான விஷயத்தை அம்மா கிட்ட முத சொல்லலாம். சரி சூர்யா. அம்மா, அம்மா. என்னடா சூர்யா இப்படி கத்திக்கிட்டே இருக்க? என்ன விஷயம்? அது வந்துமா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னன்னு சொல்லுங்க. 2 பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க. ஏ ஸ்டெல்லா சொல்லு. நீங்க சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. நானே சொல்றேம்மா. நீங்க பாட்டியாக போறீங்க. என்னடா சூர்யா சொல்ற, நிஜமாவா? ஆமாம்மா. இப்பதான் வந்து உங்க மருமக சொன்னா. அந்த பக்கம் தள்ளி போடா. ஸ்டெல்லா. பேரே வர போறாண்டவும் என்ன கண்டுக்காம தள்ளிவிட்டு போறத பாரு. அத்தை, இங்க பாருமா ஸ்டெல்லா, இனிமே நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், சரியா? சரித்த. நல்லபடியா என் பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுத்துரு. டேய் சூர்யா, என் மருமகளை நல்லபடியா பாத்துக்கோடா. சரிம்மா. ஓய், என்ன அம்மா வந்தோடனே என்ன மறந்துட்டியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஸ்டெல்லா, ஃபர்ஸ்ட் மாதிரி விளையாட்டுத்தனமாலாம் இருக்காதம்மா. நல்லபடியா என் குழந்தைய பேத்து கொடுத்துரு. சரி சூர்யா. சும்மா அன்னைக்கு என்னமோ சொல்ல வந்த, அம்மா வந்ததும் சொல்லாம விட்டுட்டே இல்லடா. என்னன்னு இப்ப சொல்லு. இதான் சரியான டைம். இப்பவே சரணை பத்தி அப்பா கிட்ட சொல்லிடலாம். ஆமாப்பா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அதான் என்னடா சொல்லு. அப்பா, அது வந்து நான் நான் வந்து சரண் ஒரு பையனை லவ் பண்றேன்ப்பா. ஐசு, தொலைச்சிருவேன் உன்னை. என்கிட்ட எவ்வளோ தைரியமா லவ் பண்றேன்னு சொல்லுவேன்.
அப்பா. அந்த பையன் யாரு என்னன்னு கூட தெரியாது, லவ் பண்றாளாமா லவ். உன்னை சின்ன பொண்ணுன்னு செல்லம் கொடுத்தா நீ ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க. உங்க அம்மா சொன்னது கரெக்டு தான். அப்பா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ ஒன்றும் சொல்ல வேணாம், வாயை மூடு. வாயை திறந்த கொண்டுவேன் உன்னை. அப்பா என் ஃப்ரெண்டு லவ் பண்றான்னு சொல்ல வந்தேன், என்ன அடிச்சிட்டியே. அது ஐசுமா, என்ன சொல்ற? இதைத்தான் நீ சொல்ல வந்தியா? போப்பா, இனிமே உங்ககிட்ட பேசவே மாட்டேன். என் செல்லம்ல அப்பா தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்டா ஐசு. ஏன்னா நீ லவ் பண்றேன்னு தானே சொன்ன. அது அது நான் அந்த மாதிரி பண்ண என்ன பண்ணுவேன்னு கேட்க தான் வந்தேன். ஏ ஐசு, இதெல்லாம் ஒரு கேள்வியா? நீ சொல்ல வந்தா அப்பா என்ன பண்ணுவேன்னு இப்ப தெரிஞ்சிருட்டியா? நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இனிமே வாயை திறக்க மாட்டேனே. அப்பா அடிச்சது வலிக்குதாடா? பின்ன வலிக்காம இனிக்குமா? போப்பா பேசாம. சாரிடா ஐசு. போ, இனிமே பேச மாட்டேன் உன் கூட. ஐயோ, ஐசு என்ன சொல்ல வரான்னு கேட்காம அடிச்சிட்டேனே. அடப்பாவி சேரன், இன்னும் ஒன்னால நான் யாரார்கிட்டலாம் அடி வாங்க போறனோ. அவன் மட்டும் பேசாம இருந்துக்கிட்டான். நல்ல வேளை அப்பா கிட்ட ஏதோ சொல்லி சமாளிச்சாச்சு. என்ன அடி! சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி, இந்த சரணால நாம் பட்ட பாடு எல்லாம் போதுமாடா சாமி. அப்பா என்ன அடி! நல்ல வேளை ஒரு கன்னத்துல தான் அடி வாங்கினேன், இன்னொரு கண்ணம் நல்லா தான் இருக்கு. வசந்தி, அந்த சேட்டுக்கு காசை கொடுப்பியா இல்லையா? கொடுப்பாங்க. நான் ஏன் கொடுக்கணும்? அந்த ஆளுக்கு முதலுக்கு மேலே நிறைய காசு கொடுத்தாச்சு. போதும் போதும். வாய் இருக்கே நாலு முடி, பார்த்து உன் புருஷன் உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிடாம. மிதிப்பியா. குச்சி மாதிரி இருக்கிற கால் ரெண்டையும் உடச்சி அடுப்பில் வச்சிட மாட்டேன். நல்லா தாண்டி பேசுற. ஆமாக்கா, எங்க ஐசக்கானா? அவ வீட்டில் தாண்டி இருந்தா. அவரும் வீட்டில் தான் இருக்காரு, அதனால வரமாட்டேன்னு சொல்லிட்டா. ஐஸுக்கு எதுவும் மாப்பிள்ளை வீட்டில் பார்த்துட்டிங்களா என்ன? எங்கடி வசந்தி, அமையவே மாட்டேங்குது. ஒரு பையன் வந்தான், அவனையும் இந்த ஐசு என்ன சொன்னாலோ ஓடியே போயிட்டான். விஜயாக்கா, நான் ஒன்று சொல்கிறேன், கோவிச்சுக்காதீங்க. சொல்லுடி சின்ன பொண்ணு. எதுக்கும் நம்ம ஐஸுக்கிட்ட உனக்கு யாரையாவது பிடிச்சிருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே. என்னடி சின்ன பொண்ணு நீயும் இப்படி சொல்ற? இல்லைக்கா, ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமேன்னு தான் கேட்டேன். எனக்கும் சின்ன பொண்ணு சொல்றதா சரின்னு படுதுக்கா. இவளுக்கு 3 பேர் இங்கே உட்காந்து என்ன பேசிக்கிட்டு இருக்காளுக? என்னதான் பேசுறாளுகன்னு கேட்போம். என் மனசுல ஒன்று படுது, அதை சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னன்னு சொல்லுடி. இவ என்ன நினைச்சாலும் அது விளங்காம தானே போகும். எனக்கு ஒன்று தோணுது. நம்ம அன்னைக்கு கடை வீட்டுக்கு போயிட்டு வந்தப்போ ஒரு பையன் கூட நின்று ஐஸு பேசிட்டு இருந்தால. ஆமா, ஆமாட்டி சின்ன பொண்ணு, அந்த அட்ரஸ் கேட்ட பையன். அவனே தான். அவனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கக்கா? அவன் யார் என்னதுன்னே தெரியாது. அதான் ஐஸு சொன்னாலே ராகு ஃப்ரெண்டுன்னு. ஆணுக்கிட்டையும் ராகுகிட்டையும் கேட்டுட்டா போச்சு. அதுவும் சரிதான். அதுக்கு இப்ப என்னடி? இல்லக்கா, அந்த பையன் முகத்தை பார்த்தா நல்ல பையன் மாதிரி தெரியுது. எனக்கு என்னமோ ஐஸுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னடி சின்ன பொண்ணு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? நானும் இதைத்தாக்கா உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சின்ன பொண்ணே சொல்லிட்டா. நம்ம எதுக்கும் அந்த சரண் பையனை வர சொல்லி பேசி பார்ப்போமே. ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னா இவளுக கிட்டதான் கத்துக்கணும் சாமி. விஜயா மண்டை எப்படி கழுவிக்கிட்டு இருக்காளுகன்னு பாரு. சரின்னு சொல்லுங்கக்கா, பேசி பார்க்கறதுல என்ன ஆக போகுது? ஆமாக்கா, ஐஸுக்கும் பிடிச்சிருந்தா நல்லது தானே. அவளும் அனுவ மாதிரி சந்தோஷமா இருப்பா. நீங்க 2 பேரும் என்னமோ சொல்றீங்க. சரிடி பாப்போம். ஆனா ஐசு அப்பா கிட்ட சொல்லணுமே. அண்ணன் கிட்டலாம் அப்புறமா சொல்லிக்கலாம். ஐஸை கூப்பிட்டு பேசுவோம். பேசிட்டு அந்த பையன் அட்ரஸை கேட்போம். அங்கெல்லாம் போக வேணாம் நாலு முடி, அவனை வீட்டுக்கு வர சொல்லி பேசுவோம். சரிடி. அடியே சின்ன பொண்ணு, உன் மாமியை ஒட்டு கேட்டுக்கிட்டு நிக்கிறா. அப்படியா? இந்தா வர்றேன். விஜயாக்கா, ரொம்ப நாளா ஒரு திருட்டு பூனை ஒன்று தெரியுது. என்னடி சம்மந்தம் இல்லாம பேசுறீங்க? அதை என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன் நாலு முடி, அந்த கல்லை எடு, மண்டையிலே அடிச்சு கொள்ளுவோம். அடி பாவிகளா, மண்டையிலே அடிச்சு கொல்ல போறியா? ஒருவேளை நம்மளை பார்த்துட்டாலோ? விஜயா, விஜயா வாங்கக்கா. என்னடி விஜயா, வீட்டில் ஒரு வேளை கூட இல்லையா? போய் இவளுக கூட எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. ஆமாக்கா, அவங்க கூட உட்காந்து பேசுங்க, நம்ம எல்லாரும் உருப்பிட்டுருவோம். நீ வாயை மூடுடி. ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தாங்கிட்டு வந்தேன். அப்படியே இவங்க 2 பேரும் உட்காந்துருந்தாளுங்க, நானும் அப்படியே வந்து உட்காந்துட்டேன். சரி, அவசரப்பட்டு பொண்ணுக்கு இவளுக்கு சொல்கிறாளுக்கு நம்ம மாப்பிள்ளையை பார்த்துறாத.
நல்ல மாப்பிள்ளையா பாரு. ம் சரிக்கா. வந்துட்டா பேச.